மகாநதியில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். குமரன் அங்கிட்டு கடையில் உட்காந்து ட்ரெஸ் எல்லாம் தச்சு கொடுத்துட்டு இருக்காரு. அப்போ அவருக்கு ரொம்ப தூக்கமாக வருது. நிவின் பக்கத்தில் உட்காந்துட்டு, அண்ணன் எதுக்குண்ணே இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, முடியலைன்னா விட்டுருண்ணே அப்படின்ட்டு சொல்ல, குமரன் டேய் ஏண்டா நிவினே, நீயுமாடா, கங்கா தான் என்னால் எதுவுமே முடியாது அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கா, நீயும் ஏண்டா இந்த மாதிரி சொல்கிற அப்படின்ட்டு சொல்ல, நிவின் சொல்கிறாரு, அண்ணன் அளவுக்கு அதிகமாக இந்த மாதிரி துணியை எடுத்து குமிச்சு வச்சா யாராலன்னு செய்ய முடியும். நீ இந்த மாதிரி பகலாக கஷ்டப்பட்டு தச்சுட்டு இருக்க, என்னால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியலண்ணே, அதனால தான் நான் சொன்னேன் அப்படின்ட்டு சொல்லவும், குமரன் சொல்லாரு, இல்லைடா நிவினே, என்னாலலாம் தைக்க முடியும், நீ ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுறியா, எனக்கு ஒரே ஒரு டீ மட்டும் வாங்கிட்டு வரியா அப்படின்ட்டு சொல்லவும், நிவின் சொல்லாரு, உனக்காக டீ தானே, இரு சேர்ந்து ஏதாச்சும் குறிக்க ஏதாச்சும் தீனியும் கொண்டு வரேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு நிவின் டீ எல்லாம் கொண்டு வரதுக்காக போயிடுறாரு. அடுத்த டீ எல்லாம் கொண்டு கொடுக்காரு. அப்போ நிவின் கேட்குறாரு, அண்ணன் நீ இங்கே இருந்து தச்சுட்டு இருக்க, நாளைக்கு காலையில் வளகாப்பு, இந்த மாதிரி கஷ்டப்பட்டு தச்சுட்டு இருக்கியனே, என்னென்ன பண்ண போகிற அப்படின்ட்டு கேட்கும். குமரன் சொல்கிறாரு, குமரன் நிவின் கிட்ட சொல்கிறாரு, இல்லைடா நிவினே, முடிய போகுதுடா, கொஞ்சம் கஷ்டப்பட்டேன்னு நினச்சிக்கோவேன், எல்லாமே முடிஞ்சிடடா வேலை அப்படின்ட்டு சொல்லி அப்படியே பேசிட்டு அவர் தச்சுட்டு இருக்காரு. அங்கிட்டு விஜயும் காவேரியும் பைக்கில் அப்படியே வந்துட்டு இருக்கவும், விஜய் காவேரியை கரெக்டாக குமரனோட கடைக்கு கொண்டு நிப்பாட்டுவோம். குமரன் விஜயை பார்த்துட்டு கேட்குறாரு, விஜய் எதுக்காக காவேரியை இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்ட்டு. காவேரி, ஏன் மாமா நான் இங்கே வரக்கூடாதா, எதுக்கு மாமா நான் வந்ததை பார்த்து இந்த மாதிரி விஜய்கிட்ட கேட்குறீங்க அப்படின்ட்டு கேட்கவும், காவேரி அப்படியே கடையை சுற்றி சுற்றி பார்க்குறா. பார்த்துட்டு, என்ன மாமா இது, எதுக்கு மாமா இவ்வளவு துணி, எதுக்கு மாமா இவ்வளோ துணி வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்ட்டு கேட்கவும், நிவின் சொல்கிறாரு, அண்ணன் கங்கா அக்கா வளகாப்பை நல்லபடியாக பண்ணணும் அப்படின்னு தான் இந்த மாதிரி இவ்வளோ பெரிய ஆர்டரை எடுத்து வச்சிருக்காரு காவேரி. நானும் எதுக்குன்னே இந்த மாதிரி கஷ்டப்படுறேன் அப்படின்ட்டு கேட்டால் ஒரு பேச்சும் கேட்காம என்னால் செய்ய முடியும் அப்படிங்கிற இதே பதிலை தான் சொல்லிட்டு 4 நாளாக பகலாக உட்காந்து தச்சுட்டு இருக்காரு அப்படின்னுட்டு சொல்லவும், காவேரி கேட்குறா, எதுக்கு மாமா இந்த மாதிரி, நீங்கள் அக்கா கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, அக்கா நீங்கள் சொன்னால் புரிஞ்சுக்கும் தானே அப்படின்ட்டு சொல்ல, குமரன் சொல்கிறாரு, கங்கா என்னால் எதையுமே சாதிக்க முடியாது, என்னால் எதுவுமே வாங்கி தர முடியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தா, அது கங்கா சொல்கிறத கேட்ட உடனே எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு காவேரி. அதான் காவேரி, அவளுக்கு ஏதாச்சும் என்னால் செய்ய முடியுமான்னு தான் இந்த மாதிரி துணியை வாங்கி தச்சுட்டு இருக்கேன் அப்படின்ட்டு சொல்லவும், காவேரி சொல்கிறா, அக்கா பற்றி தான் உங்களுக்கு தெரியுமே மாமா, நீங்கள் அதுக்காக இப்படியா மாமா துணியை வாங்கி குமிச்சு வச்சு தச்சுட்டு இருக்கீங்க, இப்படிலாம் பகலாக தைச்சா உங்கள் உடம்புக்கு என்ன மாமா ஆகும் அப்படின்ட்டு கேட்கவும், குமரன் பதில் சொல்ல முடியாமல் அமைதியாக இருக்கவும், விஜய் சொல்கிறாரு, நீ கேட்டல்ல காவேரி, நைட்டெல்லாம் எங்கே போயிட்டு வரீங்க அப்படின்னுட்டு, நானும் நிவினும் குமரனோட கடையில் இங்கே தான் உட்காந்து 4 நாளாக அவருக்கு என்கரேஜ் பண்ணுற விதமாக பேசிட்டு இருந்தோம். குமரன் அல்லும் பகலும் தூக்கமே இல்லாமல் தச்சுட்டு இருப்பார். நாங்கள் அவர் கூட பேசிட்டு அவருக்கு அலுப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காக இங்கே உட்காந்துருந்தோம் அப்படின்ட்டு சொல்லுவோம். காவேரி குமரன் கிட்ட, சாரி மாமா, சரிங்களா, அக்கா பேசுனதுக்கு சாரி, ஏற்கனவே அக்கா பற்றி தான் உங்களுக்கு தெரியுமே மாமா, அப்படி இருந்தோம் நான் என்ன சொல்றதுனே தெரியல மாமா, அக்கா உங்ககிட்ட மட்டும் இல்லை மாமா, ஏன்கிட்டே அவள் கடுப்பாக தான் நடந்துக்கிறா அப்படின்னுட்டு சொல்கிறப்போ, குமரன் காவேரி கிட்ட சொல்கிறாரு, அது மட்டும் இல்லை காவேரி, கங்கா மனசில் அவங்க அப்பா இருந்திருந்தா அவளுக்கு எவ்வளோ நல்லா பார்த்து இருந்திருப்பாரு அப்படின்னுட்டு அவருக்கு மனசில் ஆசை இருக்கு போல், அதான் நான் இருந்து எல்லாத்தையும் செஞ்சாகணும்ல, அவளோட சின்ன சின்ன ஆசையை கூட என்னால் நிறைவேற்றி வைக்க முடியலனா எப்படி காவேரி, அதுவும் கங்கா கர்ப்பமாக இருக்கிற சமயத்தில் அவளை எவ்வளோ சந்தோஷமாக பார்த்துக்க முடியுமோ அவ்வளோ சந்தோஷமாக நான் பார்த்துக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறேன் அப்படின்னுட்டு சொல்கிறப்போ, காவேரி, மாமா நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க மாமா, எனக்கு நீங்கள் கஷ்டப்படுறத பார்த்தா எனக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது மாமா, அக்கா செய்கிற எல்லாத்துக்குமே நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மாமா அப்படின்ட்டு சொல்லிட்டு, மாமா என்கிட்ட ஒரு வார்த்தை நீங்கள் அப்போவே சொல்லியிருந்தா நான் அக்காவை எப்படியாச்சும் சமாளிக்கிற மாதிரி பேசியிருப்பேன்ல, இப்போ என்னடான்னா நீங்கள் நைட்டு ஃபுல்லாக இங்கே இருக்கிறனாலே அக்கா உங்கள் மேலே ரொம்ப கோபமாக இருக்கா அப்படின்ட்டு சொல்லவும், குமரன் சொல்கிறாரு, அதெல்லாம் இருக்கட்டும் காவேரி, இன்னும் ஒரு நாள் தானே, கண்டிப்பாக கங்கா என்னை புரிஞ்சுப்பா, இந்த கஷ்டம்லாம் இங்கே முடிய போகுதில்ல,
இருக்கட்டும் அப்படின்னுட்டு சொல்லிட்டு குமரன் வந்து சொல்கிறாரு காவேரி கிட்ட, ஏற்கனவே நீ வந்து ரொம்ப லேட் ஆயிட்டு காவேரி, கிளம்பலையா? நாளைக்கு வேற வளகாப்பு இருக்கு. கங்காக்கு என்னென்ன தேவையோ நீ அவள் பக்கத்தில் இருந்து எல்லாமே பார்த்துக்கணும் காவேரி அப்படின்ட்டு சொல்லவும், காவேரி சொல்கிறாங்க, அதெல்லாம் நான் ரெடி பண்ணிட்டு தான் வந்திருக்கேன் மாமா, நீங்கள் எப்போ மாமா வர போகிறீங்க அப்படின்ட்டு சொல்ல குமரன் சொல்கிறாரு, இதோ காவேரி என்னோட வேலை முடிய போகுது, வேலை முடிஞ்சதுமே நான் வந்துடுவேன் காவேரி அப்படின்ட்டு சொல்லிட்டு, சரி காவேரி பேசிட்டே இருந்தால் உனக்கு தான் லேட் ஆகும் அப்படின்ட்டு சொல்லிட்டு குமரன் வந்து விஜயை பார்த்து, விஜய் பத்திரமா கூட்டிகிட்டு போங்க காவேரியை, ஏற்கனவே நைட் ஆயிடுச்சு, ரொம்ப ஸ்பீடாலாம் போகாதீங்க அப்படின்ட்டு சொல்லவும், விஜய் வந்து சரி பிரதர் நாங்கள் அப்போனா கிளம்புறோம், நீங்கள் சீக்கிரமாக தச்சுட்டு வர பாருங்க, லேட் ஆக்காதீங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பிடுறாங்க. குமரன் வந்து சொல்கிறாரு, அதெல்லாம் நான் வந்துடுவேன், காலையிலே வந்துடுவேன், அது வரைக்கும் காவேரி கொஞ்சம் அக்காவை சமாளிச்சிரு அப்படின்ட்டு சொல்லவும், காவேரி நான் பார்த்துக்கிறேன் மாமா, நீங்கள் ஒன்றும் கஷ்டப்படாதீங்க, ஆனால் என்ன மாமா நீங்கள் நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் இருக்கீங்க, அது நினச்சி தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லவும், குமரன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை காவேரி நீ கிளம்பு அப்படின்ட்டு சொல்ல விஜயும் காவேரியும் கிளம்பிடுறாங்க. விஜயும் காவேரியும் கிளம்பி வந்துட்டு இருக்கிறப்போ காவேரி விஜய்கிட்ட, சாரிங்க நீங்கள் கூட என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல மாமா இவ்வளோ கஷ்டப்படுறாருன்னு, நானும் வாய்க்கு வந்த மாதிரி மாமாவை நினச்சி பேசிட்டேன் அப்படின்ட்டு சொல்ல விஜய் வந்து சொல்கிறாரு, அதெல்லாம் விடு காவேரி, அதெல்லாம் இருக்கட்டும் அப்படின்ட்டு சொல்லி காவேரியை சமாதானப்படுத்துகிற மாதிரி விஜய் பேசுகிறாரு. அங்கிட்டு என்ன நடக்குன்னா, வளகாப்புக்கு தேவையான எல்லாத்தையும் சாரதா எடுத்து வச்சுட்டே இருக்கவும் கரெக்டாக விஜயும் காவேரியும் வீட்டுக்குள்ளே வர சாரதா கேட்குறாங்க, ஏய் காவேரி இந்த நேரத்தில் எங்கடி போய் சுற்றிட்டு வர அப்படின்னுட்டு. அப்போ வந்து காவேரி, இல்லைம்மா அக்காக்காக மேக்கப் ஆர்டிஸ்ட் வேறு புக் பண்ணணும்னு சொன்னேன்ல, அவங்க ஃபோன் எடுக்கவே இல்லை, அதான் நேரில் போய் அவங்கக்கிட்ட சொல்லிட்டு வரோம், அதுவும் நாளைக்கு காலையில் வேற வரணுமா, அதான் ஒரு எட்டு போய் பார்த்துட்டு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்ட்டு சொல்கிறப்போ கரெக்டாக காவேரி என்ன பண்ணுறான்னா, அக்கா தூங்கிருச்சாமா அப்படின்ட்டு கேட்கவும் சாரதா சொல்கிறாங்க, உள்ளதாண்டி இருப்பாவா, இந்நேரம் தூங்கியிருப்பான்னு தான் நினைக்கேன் அப்படின்ட்டு சொல்லவும் காவேரி கங்காக்கா அப்படின்னுட்டு கதவை தட்ட கங்கா வந்து எந்திரிச்சு வந்து கதவு திறக்கவும் காவேரி, அக்கா என்னக்கா நீ இன்னும் தூங்கலையாக்கா அப்படின்ட்டு கேட்க கங்கா, இல்லடி காவேரி எனக்கு தூக்கம் வரவே இல்லடி அப்படின்ட்டு சொல்லவும் காவேரி, இல்லைக்கா இந்த நேரத்தில் தூக்கம் வராது தான், ஆனால் காலையிலே நீ எந்திரிச்சு மேக்கப்லாம் போட்டுக்கணும்லக்கா, நீ தூங்குக்கா, அப்போ தான் உன்னோட முகம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்ல கங்காவும் சரிடி காவேரி நான் போய் தூங்குறேன், நீயும் போய் தூங்கு அப்படின்ட்டு சொல்லிட்டு கங்கா வந்து தூங்க போயிடுறாங்க. அடுத்து வந்து அடுத்த நாள் காலையில் வந்து கதவு தட்டுற சத்தம் கேட்குது. ரூம் கதவை அப்படியே திறந்து காவேரி வெளியில் வந்து என்னம்மா அப்படின்ட்டு கேட்கவும் சாரதா சொல்கிறாங்க, என்னடி என்னம்மான்னு கேட்குற, நீ தானே எழுப்ப சொன்ன, மேக்கப்போட ஆட்கள் வந்துடுவாங்க, அக்காவை வந்து கூட்டிகிட்டு போகணும்லா அப்படின்ட்டு சொல்லவும் காவேரி, ஐயோ ஆமாம்மா நானும் மறந்துட்டேம்மா, அப்படியே அலுப்பில் அப்படியே அலாரம் வைக்காமல் தூங்கிட்டேம்மா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா நீ வந்து எழுப்புனதுக்கு அப்படின்ட்டு சொல்லிட்டு நான் போய் அக்காவை எழுப்புறேம்மா அப்படின்ட்டு சொல்லிட்டு காவேரி என்ன பண்ணுறான்னா, கங்காக்கா அப்படின்னுட்டு எழுப்பவும் கங்கா வந்து, என்னடி காவேரி அப்படின்ட்டு கேட்க காவேரி, அக்கா ஏற்கனவே லேட் ஆயிட்டுக்கா, உனக்கு மேக்கப் போடணும்ல வாக்கா அப்படின்ட்டு சொல்லவும் கங்கா வந்து, இருடி வந்துடுறேன்டி, நானும் அலுப்பில் அப்படியே தூங்கிட்டேன்டி அப்படின்னு சொல்லவும் காவேரி சரி சரி இருக்கட்டும் வாக்கா அப்படின்ட்டு சொல்ல கங்கா வந்து, என்னடி மாமா இன்னும் வர காணோம் அப்படின்ட்டு சொல்லவும் காவேரி, இருக்கா அவர் வந்துடுவாருக்கா, நீ என்னக்கா இந்த மாதிரி, வாக்கா ஃபஸ்ட்டு நீ மேக்கப் போட்டுக்காக்கா, ஆட்கள் வெயிட் பண்ணுறாங்கல்ல அப்படின்னு சொல்லவும் கங்காவும் சரிடி இருடி வாரேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு கங்கா என்ன பண்ணுறான்னா குமரனுக்கு ஃபோன் அடிக்கான். அப்போ குமரன் வந்து வேலை பார்க்குற பிஸியில் காலை எடுக்காமல் கட் பண்ணி விடவும் கங்கா வந்து, இங்கே பாருடி மாமாவுக்கு எத்தனை வாட்டி ஃபோன் பண்ணுறேன், மாமா ஃபோனை எடுக்காமல் கட் பண்ணி விடுறாருடி, இவர் வரட்டும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல காவேரி, அக்கா நீ மாமா மேலே ஃபஸ்ட்டு கோவப்படாதக்கா, அவர் வந்துடுவார், ஏற்கனவே லேட் ஆயிடுச்சுக்கா, நீ வாக்கா அப்படின்ட்டு சொல்லவும் கங்காவும் சரிடி அப்படின்ட்டு சொல்லிட்டு மேக்கப்லாம் போட்டுக்கிறாங்க. அடுத்த மேக்கப்லாம் போட்டுட்டு எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா மண்டபத்துக்கு கிளம்பி போகவும் கரெக்டாக சாந்தியும் வந்துடுறாங்க. சாந்தி வந்த உடனே சாந்தி கேட்குறாங்க கங்கா கிட்ட, கங்கா எங்கடி குமரனை இன்னும் காணோம் அப்படின்ட்டு.
அப்போ காவேரி சமாளிக்கிற விதமா, அத்தை மாமா இப்போ வந்துருவாங்க அத்தை, நீங்களுமா இப்போ ஒரு வேலையாக மாமா போயிருக்காரு வந்துருவாங்க அப்படின்ட்டு சொல்கிறப்போ, அப்போ வளையல் போடக்கூடிய டைம் நெருங்குது. அப்போ கங்கா வந்து காவேரி கிட்ட, ஏய் என்னடி காவேரி இவ்வளோ லேட் ஆகுது, மாமா வரவே இல்லை, நைட்டு ஃபுல்லாக வரவே இல்லை, இங்கே பாரு எனக்கு நல்ல நேரம் முடிய போகுது, அதுக்குள்ளே கையில் வளையல் போட்டாகணும், எங்கடி மாமாவை காணோம் அப்படின்ட்டு கேட்கவும், காவேரி அக்கா மாமா வந்துடுவாருக்கா, நீ ஏங்க்கா கேட்டுட்டே கேட்டுட்டு இருக்க அப்படின்ட்டு சொல்கிறப்போ, கங்கா வந்து நல்லா அலங்காரம்லாம் பண்ணி மண்டபத்தில் ஸ்டேஜில் அப்படியே உட்காந்துருக்காங்க. காவேரி மாமா எங்கே அப்படின்ட்டு கேட்கவும், காவேரியும் சமாளிக்க முடிகிற அளவுக்கு சமாளிக்க, கடைசி வந்து கங்காவுக்கு ரொம்ப கோபமாக இருக்குது. அப்போ வந்து கரெக்டாக வந்து குமரன் வரவும், குமரனை பார்த்த உடனே கங்காவுக்கு ரொம்ப கோபமாக இருக்குது. அப்போ சாந்தி சொல்கிறாங்க, அதான் குமரன் வந்துட்டால, மாலையை மாற்றிக்க சொல்லுங்க அப்படின்ட்டு சொல்லவும், குமரன் என்ன பண்ணுறாருனா மாலையை எடுத்து கங்கா கழுத்தில் போட போக, கங்கா என்ன பண்ணுறான்னா மாலையை அப்படியே தூக்கி எறிகிறா. இப்போ மாலு மட்டும்தான் இங்கே குறைச்சல் அப்படின்ட்டு சொல்லி சத்தம் போடவும், சாரதா ஏய் கங்கா என்னடி இந்த மாதிரி பேசுகிற, அந்த தம்பி ராத்திரி ஃபுல்லாக வேலையாக இருந்துட்டு இப்போ வந்திருக்கு, நீ என்னடானா இந்த மாதிரி பேசுகிற அப்படின்ட்டு சொல்லி பேசுவோம். கங்கா கேட்குறாங்க, ரா பகலா வேலை அப்படின்ட்டு சொல்லிட்டு அவர் வந்து கிளம்பி ராத்திரியெல்லாம் போயிடுறாரு, யாராச்சும் ஏதாச்சும் ஒரு வார்த்தை கேட்டிங்களா, இன்னைக்கு எனக்கு வளகாப்பு வர்ற நேரத்தை பார்த்தீங்களா, எனக்கு எப்படி இருக்கும், இதில் இவரை நம்பி பிள்ளைய வேற நான் பெக்க போகிறேன், எனக்கு இதை நினச்சாலே ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லிட்டு கங்கா வந்து கதறி கதறி அளவும், குமரன் வந்து கங்காவை கையை வந்து பிடிச்சிட்டு, என்னை மன்னிச்சிரு கங்கா, இந்த நேரத்தில் உன் கூட நான் இருந்திருக்கணும், ஆனால் என்னால் உனக்கு பிடிச்சத வாங்கித்தர முடியலைங்கிற எண்ணம் எனக்கு இருந்துச்சு, நீயும் உன் மனசில் உள்ள எல்லா ஆசையும் என்கிட்ட சொன்ன, அதனாலே தான் கங்கா என்னால் சரியாக வர முடியலை, உனக்கு எவ்வளவு செஞ்சாலும் உனக்கு வந்து உன்னுடைய ஆசையை நிறைவேற்றுற அளவுக்கு என்னால் செய்ய முடியலை அப்படிங்கிறது என்னால் புரிஞ்சிக்க முடியுது, நான் எவ்வளவு செஞ்சாலும் உனக்கு அது பத்தலைங்கிறது என்னால் புரிஞ்சிக்க முடியுது, உனக்கு வளகாப்புக்கு என்ன வேணும் தங்கத்தில் அப்படின்னுட்டு கேட்டதுக்காக நீ எனக்கு ஒட்டியான வேணும், இதை உங்களாலெல்லாம் வாங்கித்தர முடியாது அப்படின்னுட்டு சொல்லிட்ட கங்கா, இந்த பேச்சை கேட்ட உடனே எனக்கும் கஷ்டமாக இருந்துச்சு, அதை வாங்குறதுக்காகத்தான் கங்கா நானும் பகலாக வேலை பார்த்துட்டு வந்தேன், நான் உன் மேலே உயிரையே வச்சுருக்கேன், ஆனால் உனக்கு எப்படி தான் புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலை, நான் எவ்வளவு உனக்கு செஞ்சாலும் உனக்கு அது பத்தவே இல்லை, என்னுடைய அன்பை வந்து நான் எப்படி தான் உன்கிட்ட புரிய வைக்க அப்படின்னுட்டு எனக்கு தெரியவே இல்லை, அதனால தான் கங்கா உனக்கு இந்த மாதிரி உனக்கு பிடிச்ச ஒட்டியான வாங்கிட்டு வந்தாலாச்சும் உனக்கு என்னுடைய அன்பு புரியும்ல, அதனால தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படின்ட்டு சொல்கிறப்போ, கங்கா வந்து குமரன் இதை சொன்னதுமே கேட்ட உடனே கங்காவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவங்க கஷ்டப்பட்டு அப்படியே அழுக ஆரம்பிச்சிடுறாங்க, என்னைய மன்னிச்சிருங்க மாமா, நான் வந்து உங்களை புரிஞ்சிக்காமல் இந்த மாதிரி பேசிட்டேன், நீங்கள் ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, நான் வந்து வேலைக்கு தான் போகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லியிருந்தா நான் கேட்டிருப்பேன்ல அப்படின்ட்டு சொல்ல, குமரன் சொல்கிறாரு, நான் தான் சொன்னேனே கங்கா, எனக்கு தையல் வேலை இருக்குன்னு நான் சொன்னேனே கங்கா, நீ தான் புரிஞ்சிக்காம நான் ராத்திரி வேலைக்கு போகிறத தப்பாக நினச்சிட்ட அப்படின்ட்டு சொல்லவும், கங்கா வந்து என்னை மன்னிச்சிருங்க மாமா அப்படின்ட்டு சொல்லிட்டு அழுறாங்க. அப்பன் வந்து குமரன் சொன்னார், நீ அழாத கங்கா, நீ ஏன் இந்த நேரத்தில் அழுதுட்டு இருக்க, இந்த சந்தோஷமான நேரத்தில் நீ இந்த மாதிரி அழலாமா, விடு கங்கா இருக்கட்டும், நீ என்ன பேசினாலும் எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லை, நீ தானே கங்கா, நீ பேசாமல் வேற யார் என்ன பேசுவாங்க, விடு கங்கா, நான் ஒன்றுமே மனசில் நினைக்கவே இல்லை அப்படின்ட்டு சொல்லவும், பாட்டி சொல்கிறாங்க, சரி சரி பேசினது போதும் குமரா, அங்கே பாருடா, சந்தனத்தை கன்னத்தில் பூசி விடு, அது மட்டும் இல்லாமல் வளையலையும் கங்கா கையில் போட்டு விடுடா அப்படின்ட்டு சொல்லவும், குமரன் வந்து கங்கா கையை பிடிச்சிட்டு, கங்கா இப்போ உனக்கு சந்தோஷம் தானே, உனக்கு பிடிச்ச மாதிரி ஒட்டியானெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், இப்போ உனக்கு சந்தோஷம் தானே கங்கா அப்படின்ட்டு கேட்கவும், கங்கா சொல்கிறாங்க, மாமா நான் சும்மா தான் மாமா, விளையாட்டுக்கு தானே மாமா நான் இந்த மாதிரி கேட்டேன், ஆனால் நீங்கள் உண்மையாகவே எனக்காக இவ்வளோ கஷ்டப்படுவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல மாமா, ஃபஸ்ட்டு என்னை மன்னிச்சிருங்க மாமா நீங்கள் அப்படின்ட்டு சொல்லவும், குமரன் வந்து சொல்கிறாரு, அதெல்லாம் விடு கங்கா, இப்போ நான் உனக்கு வளையல் போட்டு விடலாம்ல அப்படின்ட்டு கேட்கவும், கங்கா சொல்கிறாங்க,
அதெல்லாம் போட்டு விடலாமாமா அப்படின்ட்டு சொல்லவும் காவேரி சொன்னாங்க, மாமா என்ன மாமா இப்படியே பேசிட்டே இருக்க போறீங்களா? அதான் அக்காவே சொல்லிட்டாங்களே வளையல போட சொல்லி, எடுத்து போடுங்க, அப்படியே அந்த சந்தனத்தையும் அப்படியே பூசுங்க மாமா அப்படின்ட்டு சொல்லவும் விஜயும் சொல்கிறாரு, ஆமாம் பிரதர், நேரத்தை கடத்தாதீங்க, சீக்கிரமா அப்படின்ட்டு சொல்லவும் குமரன் வந்து சந்தோஷமாக வளையலை எடுத்து அப்படியே கங்காவோட கையில் அப்படியே மாட்டி விடுறாரு. அதுக்கப்புறம் சந்தனம் குங்குமம் எல்லாத்தையும் எடுத்து கங்காவுடைய கன்னத்தில் அப்படியே பூசி விடவும் கங்கா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவங்க சந்தோஷப்படுறத பார்த்துட்டு காவேரிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. விஜயும் காவேரி சந்தோஷப்படுறத பார்த்துட்டு உனக்கும் இந்த மாதிரி தான் செய்வாங்கள்ல அப்படின்ட்டு சொல்லவும் காவேரி ஆமாங்க அப்படின்ட்டு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக 2 பேரும் பேசிகிட்டு இருக்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கவும் இந்த எபிசோட் வந்து அப்படியே முடியுது.